ஹர்ஷத் கான். செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபஸ்ட்டு கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்னுவாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸு, கொஞ்சம் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இது புதுசாக இருக்கே பார்ப்பேன். ஆனால் சில பேர் உண்மையாக வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்தில் அனுப்பமா தான் ஹீரோயின்னு வந்து டைரக்டர் சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த ஹீரோயின் கையோட கோச்சுக்காரி ஃபஸ்ட்டு வர அனுப்பமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினச்சி பார்த்துருப்போமா அனுப்பமாவே நம்ம ஹீரோயின்னு. ஸோ காலையில் அன்னைக்கு நாள் ஃபஸ்ட்டு செட்டில் நாள் அனுப்பமா வரான்னு சொன்னாங்க. ஆளுவா புழலிந்தீரத்துன்னு பாடிட்டு வைப்பில் இருந்தேன். ஆரோரம் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுப்பமா வராங்க. பார்த்தா செம்ம கியூட்டு, சூப்பராக நடித்தாங்க. நான் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அனுப்பமா என்னோட நடித்ததுக்கு. அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போகிற, கயாடு பக்கத்தில் போவாதரா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு.